உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு யாவே என் வெளிச்சம். யாவே என் வெளிச்சம். யாவே இஸ் மை லைட். யாவே இஸ் மை லைட். சாம் 27 27ஆம் சங்கீதம். சங்கீதம் 27 1 முதல் 14 வசனங்கள். 1 முதல் 14 வசனங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். 1ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் வெளிச்சம். கர்த்தர் எனக்கு வெளிச்சம் தருவார் என்றல்ல, கர்த்தரே என் வெளிச்சம். யாவே இருக்கிறவராக இருக்கிறவர் என்னுடைய வெளிச்சம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன அவர் என் வெளிச்சம். அவர் தான் எனக்கு வெளிச்சம். பிரியமானவர்களே, லூக்கா 1:78 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய கால்களை, நம்ம மரண இருளில் இருக்கிறோம், அந்தகாரத்தில் இருக்கிறோம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம். இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், விடியல். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஜனங்கள் இருட்டில் இருக்காங்க. இயேசு அங்கே போய் அந்த கலிலேயா கடற்கரை ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் வருது. இயேசுடைய வார்த்தைகள் அந்த ஜனத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை தருது. இயேசு தான் அந்த வெளிச்சம். கர்த்தர் என் வெளிச்சம். பிரியமானவர்களே, அது என்ன? ஏசாயா 9ஆம் அதிகாரம் இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது முதல் 3 வசனம், அந்த அதிகாரத்தில் முழுவதுமே இயேசுடைய பிறப்பு அவதாரத்தை பற்றி தான். ஏசாயா 9:1 முதல் 3. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது. எப்படி இருக்காங்க? இடுக்கமாக ஈனப்படுத்த, பல ஈனம், குறை ஈனம். ஈனம்னா குறைகிறது, நசுக்கப்படுது. ஈனப்படுத்தப்பட்ட முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவ இயேசுவை பார்க்குறாங்க அப்படின்னாலே அன்றைக்கு இருளில் ஈனப்படுத்தப்பட்டவங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த இயேசுனுடைய வெளிச்சம் யாருக்கு வெளிச்சமா இருந்தாரு? மரண இருளில் குடியிருக்கிறவர்கள் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினி. அந்த வெளிச்சம் அவர்கள் மேல் உதிக்கும் போது, பெரியமான இந்த லைட் பட்டாதான் செடி வளரும். அந்த லைட் படணும், அந்த உஷ்ணம் படணும், அந்த காற்று படணும். அந்த வெளிச்சம் படும்போது அவர்கள் மகிழ்ச்சி பெருகுது, அவர்கள் திரளாக மாறுறாங்க. அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். நல்ல வருமானத்தை கொடுக்கார், நல்ல செழிப்பை கொடுக்கிறார், நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறார், நல்ல சமாதானத்தை கொடுக்கிறாரு. அதில் வர்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கு? ஈனப்பட்டிருந்தவங்க, பலவீனப்பட்டிருந்தவங்க. அந்த வெளிச்சம் பட்ட உடனே, அந்த வெளிச்சம் பட்ட உடனே அப்படியே துளிர்க்க ஆரம்பிச்சு.
அப்படியே அது வளர ஆரம்பிக்குது. இந்த சூரிய வெளிச்சம் படும்போதே அந்த பயிரில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னார். நீதியின் சூரியனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் நம்ம மேலே படும்போது எப்படிப்பட்ட வளர்ச்சி ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் 27ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களில் எப்படி அந்த வெளிச்சம் வருதுங்கிறத பார்க்குறோம். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். நீர் நான் ஜெபிக்கிற நீர் பதில் கொடுக்கிறீரு, என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு பதில் தர்றீரு, எனக்கு அங்கே ஒரு வெளிச்சம் கிடைக்குது. 8ஆம் வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. ஜெபத்தில் அப்படியே ஆண்டவருடைய முகத்தை தேடுறேன், ஆண்டவருடைய முகத்தை தேடுறேன். ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வரும்போது, when we pray, when you seek for the face of the Lord, அப்படியே ஏதோ அப்படி ஜெபிக்கிறது, அவருடைய முகத்தை தேடுறேன், அவருடைய முகத்தை தேடுறேன். பிரியமல்ல, நான் என்னுடைய ஃப்ரெண்டும் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் நான் என் ஃப்ரெண்டும், அவரும் அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தார், நானும் படிச்சுட்டு இருந்தேன். 2 பேரும் அன்றைக்கி ரொம்ப அருமையாக விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். விவாதிக்கன்னா கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே டாபிக். என்ன டாபிக் தெரியுமா? சாத்தானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வீட்டில் உட்காந்து அவங்க அம்மா எங்கள் 2 பேருக்கு அதை டிஃபன் வச்சுட்டு சாப்பிட வாங்கடா சாப்பிட வாங்கடாங்கிறாங்க. நாங்கள் ரொம்ப வேகமாக சாத்தானை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் இன்றைக்கி ஜெர்மனியில் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறாரு. பிரியமானவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் காரசாரமாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கொஞ்சம் அழுத்தி, முதல்ல சாப்பிடுங்கடா அப்படின்னாங்க. அப்படியே பேசிகிட்டே போய் உட்காந்து இந்த சாப்பாட்டை ஆசீர்வதிங்கிறதுக்கு அவர் மறந்து போய் ஆண்டவர் இந்த சாத்தானை ஆசீர்வதின்ட்டார். இன்றைக்கே நல்லா மறக்க முடியாது. அந்த பேசிகிட்டு இருந்த வேகத்தில் ஜெபத்தில் சாப்பாட்டை ஆசீர்வதிங்கிற போல் ஆண்டவர் சாத்தானை ஆசீர்வதி ஆண்டவர்ன்ட்டு. அந்த ஜெபம் இல்லை, அவருடைய முகத்தை தேடுகிற ஜெபம், அவருடைய பிரசன்னத்தை தேடுகிற ஜெபம், அவருடைய வார்த்தையை தேடுகிற ஜெபம். அந்த ஜெபம் நமக்கு ஒரு லைட்டை தருது. அந்த லைட் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு அந்த சங்கீதத்திலிருந்து ஒரு 10 குறிப்புகளை நான் உங்களோடு கூட வேகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பிரியமானவர்களை, இதில் ஒரு 3 குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் எனக்கு லைட், கர்த்தர் எனக்கு வெளிச்சம் அப்படின்னா முதலாவது அதனால் வரக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னா நமக்கு விடுதலை கிடைக்கும். மனநிலையில் ஒரு விடுதலை கிடைக்கும். பிரச்சனைகளும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சரியான ஒரு வழியை நமக்கு லைட் கிடைச்சிருச்சு. இறுக்கத்தில் இருக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கிறோம், ஈனப்பட்டு இருக்கிறோம், அடுத்தால என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கார். ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை தரார். அவரே நமக்கு வழிகாட்டுறார். அவர் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கும்போது நமக்கு ரட்சிப்பு, ஒரு விடுதலை. We shall have a salvation. When the Lord is our light, when Yahweh is our light, the number 1 blessing what we can experience is a deliverance. அந்த கிரைசிஸில் இருந்து இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், from that crisis, from where you are trapped, நீ மாட்டியிருக்கிற கண்ணியிலிருந்து, அந்த சூழலிலிருந்து, from that circumstance, God would be able to deliver you if you get the light from God. If God becomes your light, if Jesus becomes your light. இன்றைக்கு இயேசும்போது இயேசுடைய வசனம், இயேசுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவருடைய சமூக பிரசன்னம், அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம், அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா blessing number 1 will have deliverance. Blessing number 2, that is the fortress for our life. ஜீவன் என்று சொல்வது உயிரோடு இருப்பதல்ல, அது நம்முடைய உயிரை காக்கும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய ஒரு வாழ்வு. வாழ்வு என்ற தமிழ் சொல் மிக ஆழமான சொல். வாழ்வு என்ற வாழ் என்ற தமிழ் சொல்லிருந்தால் வாழ்வு, வாழ்க, வாழ்க்கை என்ற அருமையான தமிழ் சொற்கள் வருது. வாழ்வது என்பது உயிரோடு இருப்பதல்ல, வளமோடு வாழ்வது.
அதான் சிலர் வாழ்த்தும் போது சொல்லுவாங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படின்னு. அந்த வளம் என்பதற்கு நல்ல ஒரு எபிரேய சொல்லு தான் ஷாலோம். அதுதான் நம்ம முடிவில் ஷாலோம் அலைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு வளம் உண்டாவதாக, இல்லைன்னா வளமுடன் வாழ்க. அந்த வளமுடன் வாழ்க என்ற சொற்களை தவறல்ல, ஆனால் இன்றைக்கு வேற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதனால் நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஷாலோம் அலைக்கும் என்று சொன்னாலும் கூட சில இது முகமதிகள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறாங்க. அரபிக்கில் சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். எபிரேயத்தில் ஷாலோம் அலைக்கும். அவ்வளோதான். ஷாலோம் என்றால் வளம், சமாதானம் இல்லை, வளம். என்னுடைய வளமான வாழ்க்கைக்கு அந்த வெளிச்சம் எனக்கு ஆறான். ஃபோர்ட்ரஸ். முதலாவது என்னை இக்கட்டிலேருந்து இந்த வெளிச்சம் காப்பாற்றும். இயேசு எனக்கு வெளிச்சம், அவருடைய வசனம் தான் எனக்கு வெளிச்சம். அவர் தம்முடைய ப்ரெசன்ஸை கொடுத்து என்னை நடத்துவார் அப்படின்னு நான் இருப்பேன்னா வளமான வாழ்வு எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த வளமான வாழ்வுக்கு அரணே அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் இருந்தால் அவர் லைஃப் வுட் பி எக்ஸாம்பிளரி. வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு வாழலாம். வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை என்பது உயிரோடு இருப்பதல்ல, வாழ்வது, வாழ்வது. அதுதான் வேதாகமத்தில் ஜீவன் அப்படின்னு படிக்கிறோம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் வாழ்வு உடையவன், வாழ்வு உடையவன். குமாரனை உடையவன் வெறுமனே உயிரோடு இருக்கிறவன் அல்ல, வாழ்கிறவன், வளமுடன் வாழ்கிறவன். அதான் வாழ்க, வாழ்த்து. பிரியமானவர்களே, ரெண்டாவது ஆசீர்வாதம், அவர் மாத்திரம் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆனால் நம்ம வாழ்வுக்கு அது அரணாக இருக்கும். மூன்றாவது ரொம்ப அழகாக இருக்கு. திரும்ப அந்த 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? எவனுக்குள்ள நான் பயப்படணும்? யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? அவர் சொல்றார். இந்த பயம் என்பதுதான் ஒரு பயங்கரமாக நம்முடைய எமோஷன்லேயே ரொம்ப மோசமான எமோஷன். நிறைய ஃபோபியாஸ் உண்டு. பயத்துக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஹைட்டுக்கு போனால் பயப்படுவாங்க, உயரத்துலேருந்து கீழே எட்டி பார்த்தா பயப்படுவாங்க, தனிமையை பார்த்து பயப்படுவாங்க, இருளை பார்த்து பயப்படுவாங்க, சத்தத்தை கேட்டு பயப்படுவாங்க. இப்படி பயத்துக்கு பல காரணங்கள் உண்டு. இந்த அதிகமான பயம்தான் நம்ம ஹார்ட்டை வீக்காகும். அதிகமான பயம் நம்முடைய ஹார்ட்டை வீக்காகும். ரொம்ப பயப்பட பயப்பட நம்முடைய ஸ்ப்ளீன், நம்முடைய மண்ணீரல் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. மண்ணீரல் பாதிக்கப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கார். அப்போ இந்த ஃபியர் அப்படிங்கிற அந்த ஃபோபிக் சிண்ட்ரம் அப்படின்னு மருத்துவத்தில் சொல்லுவாங்க, உளவியல். எல்லாத்துக்கும் பயம். இந்த பயம் 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 அதில் உச்சம் மரணத்துக்கு பயம். மரணத்துக்கு பயம். அப்போ நம்ம கர்த்தர் எனக்கு வெளிச்சம்னு இருந்தால் எந்த பயமும் வராது. யாரும் நம்மளை அசைக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாது, ஒரு முடி கூட விழாது. அது பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ ஆண்டவர் எனக்கு வெளிச்சம் என்று வருவோமானால் நமக்கு விடுதலை கிடைக்கும், காப்பாற்றப்படுவோம், ஒரு வழி திறக்கும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்வு பத்திரமாக இருக்கும். மூன்றாவது, எந்த ஒரு நம்ம வாழ்வு நல்லா பயப்படாட்டால் தானே வாழ்வே நல்லா இருக்க முடியும். பயத்தை புறம்பே தள்ளும். சரி, ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியமானது. வாசிங்க 2ஆம் வசனம். என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்கு வெளிச்சம், ஆண்டவர் எனக்கு வெளிச்சம் அப்படின்னு ஆயிட்டார்னா
என்ன நடக்குது? ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம். என் சத்துருக்கு இருட்டாயிரும். ஆண்டவர் எனக்கு வெளிச்சம் அப்படின்னு வந்துட்டாருன்னா அந்த வெளிச்சம் என்ன ஆகுது? என் சத்துருவுக்கு அது இருட்டாயிருது. அது எப்படிங்க? பிரதர் செல்வம் கொஞ்சம் மேலே வாங்க. இப்போ இவர் முழுசும் வெளிச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் வெளிச்சம் எனக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒரு வெளிச்சம். இவர் வெளிச்சம் எனக்கு கிடைக்கும். ஆனால் இவருக்கு பின்னால் இருக்கிற அவனுக்கு அது இருட்டாக இருக்கு. வெளிச்சம் எனக்கு கிடைக்கும் ஃபோக்கஸ். நல்ல இன்னும் பெரிய ஒரு ரூமாக கற்பனை பண்ணுங்க. ஃபுல் லைட் இங்கே அடிக்கி, இங்கே ஃபுல் லைட் அடிக்கும்போது அங்கே என்ன ஆயிடுது? இருட்டாயிருது. எனக்கும் அவன் என் சத்துரு இல்லை, ஒல்லி பையன்னு கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கும் அவனுக்கும் இடையில, எனக்கும் என் சத்துருக்கும் இடையில தேவன் வந்து நின்றுட்டார்னா எனக்கு லைட் கிடச்சிடும், அவனுக்கு இருட்டாயிரும். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிட்டோம்னா அவன் இடறிடுவான். எங்கே போகன்னு தெரியலை, லைட்டே இல்லை அவனுக்கு. அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கும். தேங்க்யூ தம்பி. அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசியுங்க. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. அந்த மேகம், செல்வம் நின்ன மாதிரி, அந்த மேகம் தேவ பிரசன்னம். அந்த மேகம் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவில் வந்து நின்றது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டாங்க. அப்படியே அந்த கடல் தெரியுது, கடல்ல பாதை தெரியுது, அங்கே ஒரு பாதை உண்டாயிருக்க தெரியுது, எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. இவங்க இருட்டில் தடுமாறுறாங்க. இங்க தாவீது சொல்றாரு. இப்போ அந்த விளக்கத்தோட அந்த 2ஆம் வசனத்தை வாசியுங்க. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவனை கீச்செல்லாம் படுறா அப்படின்னு நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவங்களே வந்த ஸ்பீடில் கால் இடறி விழுந்தான். கர்த்தர் மாத்திரம் நமக்கு வெளிச்சமாக இருப்போம் என்று சொன்னால் அந்த வெளிச்சம் நம்முடைய சத்துருக்களுக்கு இருளாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உங்கள் பகைஞருக்கு அந்த வெளிச்சம் இருளாக மாறும். நேற்று ரொம்ப தேவ செய்திக்காக போராடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வசனத்தை கொடுத்தாரு. ஒரே உற்சாகம். இவ்வளோ அழகாக இருக்கு இந்த சங்கீதம். தேவன் எனக்கு வெளிச்சம் என்று சொன்னால் அந்த வெளிச்சம் என் சத்துருவுக்கு இருள். அவன் இடறி விழுவான். அது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். சரி, 5வது என்னன்னு சொல்லி பார்க்குறோம். 6ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமல்ல, இது பல இடங்கள்ல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். பல வசனங்கள், பல இடங்கள். கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பாரானா, கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னுடைய வெளிச்சம் என்று இருக்குமே, the Lord is my light அப்படின்னு ஆண்டவர் என்ன உயர்த்திட்டே போவார், நல்லா உயர்த்துவார். நம்மளை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவதுதான் கர்த்தருடைய நோக்கம். I'll make him ride on the high places of the earth அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு. I make him ride on the high places of the earth. எனக்கு வேதத்தில் பிடித்த வசனங்கள் ஒரு வசனம், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயர் ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவார். He makes me stand. உயர் ஸ்தலங்களில் என்னை நிற்க பண்ணுவார். அவங்கள ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். முன்பு என்னுடைய கம்ப்யூட்டரில்
ஒரு வரையாடு ஒரு சிகரத்தினுடைய உச்சியில் 4 காலையும் ஒன்றா வச்சுட்டு நிற்கும். அது வரையாட்டால் மட்டும்தான் முடியும். ஒரு சிகரத்துடைய உச்சியில் அப்படி 4 காலையும் ஒன்றா வச்சுட்டு நிற்கும். அதான் நான் ரொம்ப நாள் என்னுடைய டிபிஎல் வச்சுருந்தேன். அப்புறம் ரொம்ப பிடிச்சது. உயர் ஸ்தலங்களில் நடந்துடலாம், ஆனால் உயர் ஸ்தலங்களில் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். நடந்துடலாம், ஓடிடலாம், ஆனால் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். சைக்கிள் வேகமாக ஓட்டிடலாம், ஸ்லோவாக ஓட்டுறது கஷ்டம். ஸ்லோவாக ஓட்டுறது மாத்திரமல்ல, பேலன்ஸ் பண்ணி ஓடாமல் நிற்கிறது இன்னும் கஷ்டம். என் தேவன் என்ன செய்வானா, உங்களை உயர் ஸ்தலங்களில் நிற்க பண்ணுவார். He will make you ride on the high places of the earth. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவேன். அது பல விதங்களில் இருக்கும். பெரிய பணக்காரங்களாக்கணும் அப்படி நல்ல ஒரு பேர் கிடைக்கலாம், ஒரு நல்ல பேர் கிடைக்கலாம். பா அவர் மாதிரி வராதுப்பா, அந்த சிஸ்டர் மாதிரி வராதுப்பா, ஒரு நல்ல பேர் கிடைக்கலாம். நீங்கள் உயர் ஸ்தலம் என்பது இது பணத்தில் மட்டும்தான் என்றல்ல, ஒரு பேராக இருக்கலாம், ஒரு புகழாக இருக்கலாம். ஏன்னா உன் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். வெறும் பணத்தில் உயர்ந்திருக்க பண்ணுவேன் என்றல்ல, கீர்த்தி நேம், புகழ்ச்சி பிரைஸ், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய சங்கீதம் 91 நான் தெரிந்த வசனம் தான் வாசித்து கடந்து போவோம். சங்கீதம் 91:14 வாசியுங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். நாமத்தை அவன் அறிந்திருக்க, அதான் லைட், இந்த நாலேஜ் தான் லைட். என் நாமத்தை அவர் எல்ஷடாய், சர்வ வல்லவர், அவர் யாவே ஈரே, இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் பார்த்துக்குவார், எல்லாம் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஏசாயா 58:13 வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, பூமியின் உயர்ந்த இடங்கள், உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்கள் ஒர்க் ஸ்பாட்டில், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஒன்று ஏறி இருக்க பண்ணுவேன். அவர் என் தலையை உயர்த்துவார். நம்ம ஒரு நாளும் தலையை கீழப்பட்டு போக வேண்டாம். அவனுடைய முகத்துக்கு ரட்சிப்பானவர். இஸ் a salvation of your countenance. யாக்கோபின் முகம் செத்து போவது இல்லை. நீ வெட்கப்பட்டு போக விட மாட்டான். நீ வெட்கப்பட்டு போக விட மாட்டான். உன் முகத்துக்கு அவர் ரட்சிப்பானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 9-10 வசனம் வாசியுங்கள். சங்கீதம் 27. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். முதலாவது பிரியமானவர்களே, நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு ஹெல்ப். ஏற்ற வேளையில் அந்த உதவி கிடைக்க பண்ணுவார். எங்கேருந்து வரும்னு தெரியாது. என் வாழ்க்கையில் பல முறை நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஏற்ற வேளையில் அந்த உதவி கிடைக்கும். எப்படி கிடைக்கும், எப்படி வரும், யார் செய்வான்லாம் தெரியாது. நான் சில முறை உங்களுக்கு சொல்லுங்கள், என்னை பிஎட் சேரும்போது எப்படி எனக்கு அந்த அட்மிஷன் கிடைச்சிது.
எப்படி எப்படி கர்த்தர் காயினை நகர்த்துறாருன்னே தெரியாது. யாரோ ஒரு இடத்துல போகிறாரு, பிரின்ஸிபால் வீட்டுக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க, என் பேர் வருது, சரி கண்டிப்பாக கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டார். அவங்க எனக்கா ரெக்கமெண்ட் பண்ணவே போகல, எனக்கா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணவே போகல. ஆச்சரியமாக அந்த உதவி கிடைத்தது, ரொம்ப ஆச்சரியமாக கிடைக்கும். இது வரைக்கும் கர்த்தர் நடத்தியிருக்கார். சென்ட் ஜார்ஜஸில் வேலை பார்க்குறேன். 1.5 வருஷம் கழித்து ஓவர் ஸ்டாஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானில் ஒரு ஆள் குறைப்பு செய்யணும். நான் தான் ஜூனியர் மோஸ்ட். என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியலை. ஆச்சரியங்க. அவங்களே எனக்கு இந்த சிஷியாவில் வேலை பார்த்து கொடுத்தாங்க. ஒரு நாள் கேப் இல்லாமல் இன்னொரு ஸ்கூலில் வேலையில் சேர்றேன். 2 மாத சம்பளம் எல்லா அலவன்ஸோடு கூட சேர்த்து என் கையில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எப்படி செய்கிறாரு? ஒரு நாள் எனக்கு கேப் கிடையாது. நல்ல நினைவு இருக்குது. சென்ட் ஜார்ஜஸ் ஜனவரி 17 திறக்குது, சிஷ்யா ஜனவரி 17 திறக்குது. நடத்திட்டே வர்றாரு. எப்படி எப்படி ஹெல்ப் வருது. நீங்கள் அவரை மாத்திரம் உங்களுக்கு வெளிச்சமாக எடுத்துக்கோங்க, அவரை மாத்திரம் உங்களுக்கு வெளிச்சமாக எடுத்துக்கோங்க, எப்படி ஆயிலும் ஹெல்ப் வரும். அவர் என் சகாயர். அது மாத்திரமல்ல, அதே 9ஆம் வசனத்து 2ஆம் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழவிடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். 7வது, ஆண்டவர் எனக்கு துணை, எனக்கு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, என்னை நெகிழ விடாம கைவிடாம என்னோடு கூட பயணிக்கிறவர். தகப்பனும் தாயும் ஒரு நாள் கடந்து போயிடுவாங்க. தாம் துணையன்னு நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, என் துறையே அடியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே அடியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா, மற்றவர் எனக்கு வேறு யாரும் துணை இல்லை, என்னுடைய கம்பேனியன், என்னுடைய துணை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அவரை மாத்திரம் வெளிச்சமாக எடுத்துக்கோங்க. அவர் நமக்கு துணையாக இருப்பார், துணையாக பயணிப்பார். ஒரு சூழ்நிலையும் கைவிட மாட்டார், நெகிழ்ந்து போக விட மாட்டார். பிரியமானவர்களே, வாக்கிங் ஆன் த சாண்ட் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு. ஒரு நாள் ஒரு பரிசுத்தவான் சொப்பனத்தில் பார்க்குறாரு. அவரும் தேவனும் கடல் மணலில் நடந்து போகிறாங்க. 2 ஜோடி பாத சுவடுகள் தெரியுது. தேவன் அவரும் நடந்து போகிறாங்க. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் தேவன் அவரும் நடந்து போகிறாங்க. ஆனால் அந்த பரிசுத்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான நேரம் வரும்போது ஒரு ஜோடி பாதக சுவடு தான் தெரிய போகுது. தேவன் எங்கன்னு தெரியலை. கஷ்டமான நேரம் பார்க்குற தரிசனத்தில் 2 ஜோடி ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது. ஆனால் திடீர்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலை வருது. அப்போது ஒரு ஜோடி மட்டும் தெரியுது. திரும்ப கொஞ்ச நேரத்தில் 2 ஜோடி தெரியுது, ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட். அப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருது. அப்போ ஒரு ஜோடி மட்டும் தெரியுது. ஐயோ, என் நெருக்கத்திலலாம் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. எப்போவுமே என் கூடயே வர்றாரு, எனக்கு நெருக்கம் வரும்போது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு இவர் கதற ஆரம்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் சார், இல்லை மகனே, நான் இல்லை ஆண்டவர், உம்முடைய பாதச்சோட பார்க்கலையே, நெருக்கமான இந்த சூழ்நிலை வரும்போது உம்முடைய சுவடுகளை காணுமே அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர், இல்லை, நீ பார்க்குற அந்த ஒரு ஜோடி சுவடு என்னுடைய பாதச்சுவடு தாங்க. அப்போ என் கால் எங்கே போச்சுது, நான் எங்கே போனேன் நெருக்கமான சூழ்நிலையில்? ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இல்லைப்பா, அந்த நேரத்துலலாம் நான் உன்னை என் கையில் தூக்கிக்கிட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. உன் நெருக்கம் வரும்போதெல்லாம் நான் உன்னை கையில் தூக்கிக்கிட்டேன். அந்த நெருக்கம் போன பிறகு உன்னை இறக்கி விட்டேன். திரும்ப நெருக்கம் வந்துச்சு, நான் தூக்கிக்கிட்டேன். நீ பார்த்த அந்த ஒரு ஜோடி சுவடு
அது என்னுடையது. உன் நெருக்கத்தின் நேரத்திலெல்லாம் நான் உன்னை தூக்கிக்கிட்டேன் பாடினாராம். அந்த இதை நான் ரொம்ப நாள் ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தேன் அந்த பாடலை. ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் த சாண்ட். பயப்படாதீங்க. ஹீ இஸ் மை கம்பேனியன். ஹீ இஸ் மை கம்பேனியன். நாட் ஒன்லி ஹீ இஸ் மை ஹெல்ப், ஹீ வாக்ஸ் வித் மீ, ஹீ டாக்ஸ் வித் மீ. என்னோடு கூட நடக்கிறாரு, என்னோடு கூட பேசுகிறாரு. ஐ ஆம் வித் யூன்னு சொல்கிறாரு. ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ வில் நாட் forsake யூன்னு சொல்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றே ஒன்று ஜெபிங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வெளிச்சமாக இருந்தால் போதும். நான் இருட்டில் இருக்கிறேன், அடுத்தால என்ன செய்கிறதுன்னு தெரியலை, ஈனப்பட்டிருக்கிறேன், ரொம்ப பலகீனப்பட்டிருக்கிறேன், மற்றவங்க வார்த்தைகளை நான் நொறுக்கி இருக்கேன், சரீரம் வேதனைப்படுது. இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று வேணும் ஆண்டவரே, உம்முடைய லைட் எனக்கு வேணும். உம்முடைய லைட் மாத்திரம் நீரே எனக்கு லைட்டாக இருக்கணும், நீரே எனக்கு வெளிச்சமாக இருக்கணும். அவர் வெளிச்சமாக இருக்கும்போது அவர் நமக்கு துணையாக கம்பேனியனாக இருக்கிறாரு. 11ஆம் வசனம் வாசியுங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். 8வது பிரியமான அவர் லைட்டாக இருப்பார்னா, இஃப் ஹீ இஸ் மை லைட், அவர் என் வெளிச்சமாக இருப்பாரானா, அவர் என்னை சரியான பாதையில் நடத்துவார். வலதுபுறமாது இடதுபுறமாது திரும்பும்போது வழி இதுவே, இதில் நட, இப்படி போ, இப்படி போ, இப்படி செய்ய, இப்படி செய்யாத, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றிலையும் He will guide me in the right way if He is my light. If He is my light, He will guide me in the right way. அவர் எனக்கு வழியை, அந்த வெளிச்சம் எனக்கு வழியை காண்பிக்கும். அந்த காட்டி காட்டி சங்கீதத்தில் வாசிக்கிறோம் என்ன, அவர் சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் அனுப்பி அது என்ன அவருடைய பரலோகத்துக்கு நேராக நடத்திடும். அது என்ன பரலோகத்துக்கு நேராக நடத்தும். இந்த வேலை செய்ய, இந்த வேலை செய்யாத, இப்படி போ, இப்படி போகாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதில் இன்வெஸ்ட் பண்ணு, இதில் இன்வெஸ்ட் பண்ணாத, நான் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறேன். என்னுடைய கோல் அந்த பிஸ்னஸ் இல்லை, என்னுடைய கோல் நான் பரலோகத்துக்கு போகணும். அது என்ன பிஸ்னஸ் செய்யலாம், நான் என்ன படிக்கலாம், அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன லீட் பண்ணுறார். பிரியமானவர்களே, இங்கே சைக்காலஜி படித்தவங்களுக்கு ஒருவேளை உங்கள் டீச்சர் ட்ரைனிங்கில் கூட சைக்காலஜி படிச்சிருப்பீங்க. எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ். ஒரு எய்ம் இருக்குது, ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ், துணை நோக்கங்கள் வருது. இவன் நான் ஏன் படிக்கிறேன், ஏன் நான் படிக்கிறேன், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதோ ஒன்று, ஏன் நான் டாக்டர் ஆகணும், ஏன் நான் டாக்டர் ஆகணும், ஏன் நான் பணம் சம்பாதிக்கணும். இது நடந்தது. என் ஃப்ரெண்டு அவர் பிகாம் படிச்சுட்டு அவங்க தாத்தாட்ட போய் சொல்கிறார், நான் அப்படி பிகாம் படிச்சுட்டேன் அப்படின்னு. தாத்தா கேட்டேன், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தால என்னப்பா, அடுத்தால நான் வேலைக்கு போகிறேன், அப்புறம் என்னப்பா, வாட் இஸ் நெக்ஸ்ட், நான் கல்யாணம் கட்டுவேன், வாட் இஸ் நெக்ஸ்ட், பிள்ளைங்கள்லாம் பிறக்கும், வாட் இஸ் நெக்ஸ்ட், நான் ஒரு வீடெல்லாம் போட்டு செட்டில் ஆவேன், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்டு, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் கட்டி செட்டில் பண்ணுவேன், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் தாத்தா, வாட் இஸ் நெக்ஸ்ட், நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், செத்து போவேன், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், பரத்துக்கு போவேன், அப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் இருக்கா இல்லையா, தான் கோல். அதான் நம்முடைய கோல். என்னுடைய கோல் அதுக்கப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் கிடையாது. ஏன் பிஏ படித்தேன், வேலைக்கு போகிறேன், ஏன் வேலைக்கு போகிறேன், குடும்பம் வைக்கணும், அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆவேன், அதுக்கப்புறம் சாவேன், அதுக்கப்புறம் பரலோகம் போவேன், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. தட்ஸ் மை கோல். அப்போது நான் படித்தது எதுக்காக, அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு. எதுக்கு நான் டாக்டரான இன்ஜினியரான ஏதோ ஒரு வேலைக்கு போனேன், அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு. எதுக்கு சொந்த வீடு கட்டினேன், அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு. ஏன்னா சொந்த வீடு இஸ் நாட் அன் எண்ட். ஐ எம் நாட் கோயிங் டு லிவ் இன் தட் ஹவுஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். வீடு இஸ் நாட் அ சொல்யூஷன்.
பிரியமானவர்களை வீடு வச்சுக்க எத்தனையோ பேர் பயங்கரமான பிரச்சனையில் இருக்காங்க. அந்த வீட்டுக்காகவே அப்பாவை அடித்து கொண்டவங்க கதையெல்லாம் படிச்சிருக்கேன். ஸோ வீடு இஸ் நாட் அன் எண்ட். சொத்து சுகம் இஸ் நாட் அன் எண்ட். அவர் கோல் இஸ் கோயிங் டு ஹெவன். அப்போ இதெல்லாம் என்னது? அப்ஜெக்டிவ்ஸ் டு ரீச் தட் கோல். அப்ஜெக்டிவ்ஸ் டு ரீச் தட் கோல். அப்போ அவர் எனக்கு என்ன பண்ணுறாரு? அந்த பரலோகத்தை நான் அடைவதற்கு செம்மையான வழியை காட்டுறேன். சத்துருக்கள் நிமித்தம், எதிராளி நிமித்தம் நான் போய் மாட்டிக்கக்கூடாது. என் இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி நான் மாட்டிக்கக்கூடாது. என் இஷ்டத்துக்கு ஒரு லேண்டை வாங்கி நான் மாட்டிக்கக்கூடாது. என் இஷ்டத்துக்கு நான் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி மாட்டிக்கக்கூடாது. எனக்கு அந்த வேலையே பிரச்சனையாக போயிடக்கூடாது. அந்த நான் கட்டின வீடே எனக்கு பிரச்சனையாக போயிடக்கூடாது. நான் கட்டின குடும்பமே எனக்கு பிரச்சனையாக போயிடக்கூடாது. நான் பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் எனக்கு வழியை காட்டுகிறார். அந்த லைட் ஷோஸ் மீ த வே தட் ஐ ஷுட் கோ. அது மாத்திரமல்ல, 9வது 13ஆம் வசனம் வாசியுங்கள். நானோ verse 12 and 13. என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். பொய்யா சொல்றாங்க. சொல்லாததை சொன்னேன்னு சொல்றாங்க. இல்லை சொன்னதையே திருச்சி சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் கான்டெக்ட் போய் சொல்கிறாங்க. நான் அப்படி யோசித்தே சொல்லலை, அது இப்படி பிணைச்சி சொல்கிறாங்க. ஐயோ பயமாக இருக்கு. பொய் சாட்சிக்காரரும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நானும் இவ்வளவு பயங்கரமான நெருக்கம், வாயை திறந்தாலே பொய் பேசுகிறாங்க, என் அழிவை விரும்புகிறாங்க, நான் செத்தா நான் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவன் செத்தா நான் நல்லா இருக்கலாம், இவன் செத்தா நான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தேசத்தில், அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில், அந்த வேலையில் நான் இருக்கிறேன். எப்படா இவன் சாவான், எப்படா தின்ன காலியாகும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இந்த வெளிச்சம் எனக்கு என்ன தந்திருக்கு தெரியுமா? விசுவாசம் தந்திருக்கு, ஒரு நம்பிக்கையை தந்திருக்கு. அந்த வெளிச்சத்தினால கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் சர்வ வல்லவ, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை தான் எனக்கு இந்த விசுவாசத்தை தந்திருக்கு. அந்த விசுவாசம் மாத்திரம் எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு இருக்கிற நெருக்கத்தில் என்னைக்கோ நான் நாசமாக போயிருப்பேன். அதான் சொல்கிறேன், ரொம்ப அருமையான வசனம். திரும்ப 12:13 வாசியுங்கள். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். இந்த தேசத்தில், இந்த வாழ்க்கையில், இந்த குடும்பத்தில், இந்த வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தார். அந்த ஒரு ஃபேக்ட் இல்லைன்னா அந்த ஒரு ஃபேக்டர், அந்த காரணி, நான் நன்மையை காண்பேன். எப்படியும் முடிவு உண்டு. என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. எனக்கு விரோதமாக நான் என் கண்கள், துன்மார்க்கருக்கு ஒரு பலனை என் கண்களால் மாத்திரம்தான் நான் பார்ப்பேன். ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. சொல்லணும்னு தோன்றனால சொல்கிறேன். பிரியமானவர்களே, அண்ணா நகரில் நம்ம ஊழியம் செய்யும்போது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களால் கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது. ரொம்ப அன்பாக இருந்தோம், கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அவர் கர்ஜித்தார் பயங்கரமாக. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அடுத்த வாரம் அங்கே சபை இருக்காது,
அடுத்த வாரம் நீ ஊழியம் செய்ய முடியாது. நாங்கள்லாம் நம்ம சபையில் மூத்து அப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர்லாம் நம்ம சபையில் உண்டு. எல்லாம் சேர்ந்து உட்காந்து மீட்டிங் போட்டு பேசணும். என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம் என்ன செய்யலாம். அவெல்லாம் உலகப்புறமாக பெரிய ஆள். பிரியமானவர்களே, அடுத்த வாரம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அமைதியாக நடந்துச்சு. மாடியில் சபை, கீழே சிலர் இந்த கேசட் எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்குவாங்க. அதில் ஒரு பிரதர், அவரை கூப்பிட்டு கேட்டேன் ஏதாவது பிரச்சனை. இல்லை ஒரு 10:11 மணிக்கு இப்படி போனார், நம்ம ஜப வீட்டை பார்த்து தூணு துப்பிட்டு போனார், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. சரி நடந்ததுங்க. பிறகு ரூஃபஸ் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை எங்கேயோ நான் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வரேன். காலைல ஒரு 7 மணி 7-8 மணி. அப்போ எதிர ஒரு கடை. அந்த கடை உரிமையாளர்கள் இப்போ இங்கே இருக்காங்க. இந்த வீட்டுக்கு எதிரே ஒரு கடை. அந்த கடையில் பணி செய்கிறவர் ஒரு 7-8 மணி ஓடி வந்தார். ஐயா தெரியுமா உங்களுக்கு என்ன இன்னும் பக்கத்தில் ஏதோ பிரச்சனையாம? என்ன பிரச்சனை? அதுக்குள்ள அந்த வீட்டு பையன் வெளியே வரான். நான் எல்லாத்தையும் அன்பாக பேசுகிறேன். தம்பி என்னப்பான்னு ஓன்னு அழுறான். நேற்று ஒரு 10-11 மணிக்கு போல் அப்பா வெளியே போனாங்க, அப்பா வரவே இல்லை. சுருக்கமாக சொல்கிறேன், அங்கே பக்கத்தில் அந்த பெரிய கல்யாண மண்டபத்தில் போய் உட்கார்றாரு. செஸ்ட் பெயின். அவர் பேரில் இறக்கப்பட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் அவரை கேஎம்சி கொண்டு போகிறார். கேஎம்சி போகும்போதே தன் நினைவு இழந்துடுறார். ஆட்டோ டிரைவர் பயந்து போய் ஏதோ ஒரு பேரை சொல்லிவிட்டு, வேற ஒரு மதத்து பேரை சொல்லிவிட்டு, வேற ஒரு அட்ரஸ் கொடுத்து அவரை சேர்த்துட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுறார். இவர் சுயநினை வராமல் மறித்துடுறார். இவர் வேறொரு மதத்தை சேர்ந்தவர். அங்கே இவருடைய பேர், அந்த அவருடைய பேர் போஸ்ட்மார்ட்டம் ரெக்கார்டில் வேறொரு மத பேர், அட்ரஸ் வேற ஒரு அட்ரஸ். இவங்க காலையில் அவர் காணுமே திங்கக்கிழமை தேடி பார்த்து, ஞாயிற்றுக்கிழமை போன ஒரு ஆளை காணும். திங்கக்கிழமை காலையில் அவங்களுக்கு நியூஸ் வருது, இப்படி ஒரு பாடி இருக்குன்னு, அன்கிளைம்டு பாடி. போய் பார்க்குறாங்க. பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் ஃபைனல். பேரெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, பாடி கொடுக்க மாட்டோன்ட்டாங்க. அழுறாங்க. நாங்கள்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சோம். காலையில் அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரியினுடைய ஆஃபீஸ் டைரக்டராக இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு அந்த பாடி கிடச்சிது. பிரியமானவர்கள், அடுத்த வாரம் இங்கே நடந்தது. அடுத்த வாரம் நீங்கள் இருக்க மாட்டேன்னு சொன்னார். நான் அவர் நேசிக்கிறோம், அந்த குடும்பத்தை நேசிக்கிறேன், சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் அவர் இங்கே இல்லை. 15-20 நாட்களுக்குள்ளாக அந்த குடும்பம் வீட்டை மாற்றி போய்விட்டார்கள். நல்ல அன்பானவர். ஏன் சொல்லவே மாட்டேன் வெளியே பொதுவாக, என்னதை சொல்ல தோன்றினது நான் சொல்கிறேன். சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் மாத்திரம், கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசம் இல்லைன்னா கெட்டு போயிருப்போம். இப்போ நான் சொல்கிற கதை அந்த கேசில் அண்ணா நகர்லேருந்து எல்லாருக்கும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், ரூஃபஸாக இருக்கட்டும், அன்றைக்கு அண்ணா நகர்லேருந்து எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஆனாலும் ஆண்டவர் ஆச்சரியமாக அதுக்கு பிறகு இந்த இடத்த கொடுத்தார். அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே இந்த மரணம் வருமுன்னாலேயே நமக்கு இந்த இடம் கிடச்சிருக்கக்கூடாதா அப்படி. இந்த கர்த்தர் என்னை காக்கிறோங்கிற விசுவாசம்தான் நம்ம கெட்டு போகாமல் நம்ம நிற்க பண்ணுகிறது. கடைசியாக பிரியமானவர்களை 14ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். இந்த சங்கீதத்தில் 10 குறிப்புகள் நான் சொல்லியிருக்கேன். கர்த்தர் என் வெளிச்சம்,
கர்த்தர் என் ஜீவனின் பலன். அந்த லைட் எனக்கு போதும். ஆண்டவரே, நீர் எனக்கு லைட்டாக இருக்கும். கார் இருளில் நேச தீபமாக இருக்கும். லீட் கைண்ட்லி லைட் அமிட்ஸ் தி என்சர்க்லிங் க்ளூம். என்னை சுற்றி இருக்கிற இந்த கார் இருளில் அப்பா நீங்கள் என்னுடைய வெளிச்சமாக இரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா சூழ்நிலையிலையும் அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். மிக அருமையான காலம் வென்று நிற்கிற ஒரு பாடல். அது ஆங்கிலத்தில் முதலாவது வாசிக்கிறேன். லீட் கைண்ட்லி லைட் amid the encircling gloom. என்னை சுற்றி இருக்கிற இந்த காரிருள் மத்தியில் என் வெளிச்சமே என்னை நீங்கள் நடத்தும். லீட் thou me on. என்னை நீங்கள் நடத்துங்க ஐயா. The night is dark and I am far from home. Lead thou me on. ஆண்டவர், என்னை சுற்றி இருளாக இருக்கு, நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கு, நீர் என்னை நடத்தும். Keep thou my feet, I do not ask to see. நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஆண்டவர், தூர காட்சி என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்க விரும்பலை, நீங்கள் கூட இருந்தால் போதும். The distance seen, I don't want to see the distance. கடைசியில் என்ன அதெல்லாம் எனக்கு வேண்டாம். One step enough for me. இந்த வெளிச்சம் அடுத்த ஸ்டெப் நான் கரெக்டாக வச்சேன்னா போதும். I was not ever thus, nor prayed that thou shouldest lead me on. I love to choose and see my path, but now lead thou me on. வேறு ஒன்றும் நான் கேட்கல ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும். I love the garnished day, and spite of fears, pride rule my will, remember not past years. கடந்த நாட்களில் என் பெருமை எல்லாம் என்னை நடத்துச்சு, அதெல்லாம் இப்போ நான் பார்க்கல. So long thy power has blessed me, sure it will lead me on. உம்முடைய வல்லமை என்னை ஆசீர்வதித்திருக்குது, நிச்சயமாக அதை நடத்தும். Over moor and fen, over crag and torrent, in the night is gone. எப்படிப்பட்ட புயல், இடி, முழக்கம், கஷ்டம் இருந்தால் நீர் என்னை நடத்தும். And with the morn, those angel faces smile, which I have loved long since and lost a while. கடைசியில் அப்படியே அந்த தேவ தூதர்களெல்லாம் நான் அந்த பரலோகத்தில் பார்ப்பேன் பாருங்கள், அந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தும். மீன் டைம் along the narrow rugged path thyself has trod. அதுக்கு இடையில் அந்த பரலோகத்தில் அந்த தேவ தூதர்களெல்லாம் நான் பார்க்குறேன். அதுக்கு இடையில் நீர் இந்த பூமியில் நடந்து போன அந்த நேரோ பாதையில் இக்கட்டில் என்னை நடத்தும். லீட் சேவியர், லீட் மீ ஹோம் in childlike faith, home to my God. அந்த ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நான் கேட்குறேன், என்னை கரம் பிடிச்சி நடத்தும். To rest forever after earthly strife, in the calm light everlasting life. இந்த உலகத்தில் நடந்து கடைசியில் ஆண்டவரே, to rest forever after earthly strife, இந்த உலகத்தின் பாடுகள்லாம் முடிந்து உம்முடைய சமூகத்தில் நான் வந்து அந்த காம் லைட் அமைதியான வெளிச்சத்தில் நித்தியத்தை காணும் மட்டுமாக என்னை நடத்தும். காரிருளின் நேச தீபமே நடத்துமே, வேறொளி இல்லை வீடும் தூரமே நடத்துமே. நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியேன், ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமேன். என் இஷ்டப்படி நடந்தேன் ஐயோ முன்னாளிலே, ஒத்தாசை தேடவில்லை இப்போதோ நடத்துமேன். பெரிய பாமாலை கீதங்கள் உல்லாசம் நாடினேன், திகிலும் வீம்பும் கொண்டேன், அன்பாக மன்னியும். இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்தீர், இனிமேலும் காடாறு சேரு குன்றில் தேவரே நடத்திடும். உதய நேரம் வர கழிப்பேன், அந்த உதய நேரம் வர கழிப்பேன், மறைந்து போன நேசரை காண்பேன். இந்த வெளிச்சம் என்னை நடத்தி இப்போ ஆண்டவர் என் கண்ணுக்கு முன்பாக இல்லை, அவர் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கூட இருக்கிற என்னை நடத்துகிறாரு. அன்றைக்கு அவரை நான் முகமுகமாக பார்ப்பேன், அதுவரைக்கு என்னை நடத்துமே.